இயேசு ரத்தம் ஜெயம். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் மாதம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இந்த நாளில் ஒரு வார்த்தை கொடுத்து ஜெபிக்கும்போது நமக்கு ஒரு சமாதானத்தை விடுதலை கொடுத்து நம்மளை சாட்சியை தேவன் நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம வாசிப்போம் சகரியா 9:11-12. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உனக்கு நான் செய்வதெல்லாம் என்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினால விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சத்துருக்கள் நமக்கு எவ்வளோ உபத்திரம் படுத்தலாம், ஆனாலும் நம்மளுடைய மன மகிழ்ச்சியை பிடுங்கி வைத்திருக்கலாம், மகிழ்ச்சி இல்லாமல் வாழலாம், கடன் பிரச்சனையில் அப்படியே அகப்பட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. பொருளாதார வசதி இல்லாமல் வாழலாம். ஹல்லேலூயா. இதுபோல் சத்ரு நமக்கு சந்தோஷம் இல்லாமல், நமக்கு நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல், வேலை இல்லாமல் சத்ரு பிடித்து வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு சொல்கிறார், ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. அவருடைய ரத்தத்தினால நம்மளை மீட்டு எடுத்து, ஃபஸ்ட்டு அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டு எடுக்கிறார். அதுக்கப்புறம் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்பிக்கையுள்ள சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். நம்ம நம்பிக்கையோடு என்ன பண்ண, ஏசப்பா சொல்லிட்டு அவருடைய காலில் நம்ம விழும்போது, நம்பிக்கையோடு விழும்போது, அரணுக்கு திரும்புங்கள். அரண் என்றால் ஜெபம். ஜெபத்தில் நம்ம சிந்தனையோடு அவரே என் தேவன், அவரே என் ராஜா என்று நம்ம சொல்லும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாராம், உடனே இறங்கி நமக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளோ எழுந்து போயிருக்கலாம், பொருளாதாரம், கடன் பிரச்சனை, அப்படியா சரீர பலவீனத்தின, அப்பா ஆண்டவரே சரீரம் எனக்கு அவ்வளோதான் ஆண்டவரே, இனிமேல்ட்டு அவ்வளோதான், என் சத்ரு என் சரீரத்தை அப்படியா புடமிட்டான ஆண்டவரே, அப்படிலாம் நம்ம புலம்புவோம். அவ்வளோதான் ஆண்டவரே, நான் எந்திரிக்க மாட்டேன் ஆண்டவரே. இல்லை, ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்கிறார். சகரியா 9:12 கர்த்தர் நம்பிக்கையோடு இரு, நான் உனக்கு சுகப்படுத்தி பலப்படுத்தி உன்னை நான் சாட்சியை நிறுத்துவேன். நம்பிக்கையோடு இரு, நான் உனக்கு வேலையை தருவேன். நீ நம்பிக்கையோடு இரு, உனக்கு நான் குழந்தை பாக்கியத்தை தருவேன், திருமணத்தை நடத்தி கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்பிக்கையோடு இருக்கும்போது கர்த்தர் சொல்ற, விசுவாசிப்பாயானால் நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாய் என்று சொல்கிறார். நமக்காக ரத்தம் சிந்தின தேவன், நமக்காக இவ்வுலகில் நமக்காக இறங்கி நம்மளோடு ஐக்கியமாக இருக்கிற தேவனை நோக்கி மன்றாடும் போது கர்த்தர் ஏசப்பா நமக்காக இறங்கி எல்லா காரியத்தையும் செய்து சாட்சியாக வைப்பாராம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்களை முடி ஜெபிக்கலாம். இயேசுவே, இந்த மாதம் நீங்கள் கொடுத்து சொல்லியிருக்கிறீங்கப்பா, நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று சொன்னீரப்பா. ஆமாப்பா, எவ்வளோ பேர் பாரத்தோடு சில பேர் சொல்லலாம் சுவாமி, சில பேர் சொல்ல முடியாத பாரத்தில் இருக்கலாம் சுவாமி, நான் யாருக்கிட்டேயே சொல்ல முடியலையே அப்படின்னு பாரத்தோடு இருக்கலாம் சுவாமி. அது வேலை ஸ்தலத்தில், வீட்டில், பிள்ளைகளோட ஆண்டவரே அப்பா, எல்லா பாரத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க கர்த்தாவே. கர்த்தர் மேலுன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காத என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரை இயேசுவே, ஊழியத்தில் பாரத்தோடு இருக்கலாம் ஆண்டவரே அப்பா, எல்லாத்தையும் இழந்துட்டேனேன்னு பாரத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, எங்கள் கவலைகளை மறக்க ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறப்பா. ஆண்டவரை இயேசுவே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரை. நீர் சொல்லியிருக்கிறீங்கப்பா, உங்கள் வார்த்தை பொய்த்து போகாதப்பா, பொய்த்து போகாதப்பா. அதுக்குண்டான தீர்வு வரம்பா. இந்த மாதம் நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதென்று சொன்னீரப்பா. நம்பிக்கையோடு நாங்கள் இந்த 1ஆம் தேதி கால் வைக்கிறோம் ஆண்டவரை. கோர்ட்டு கேஸு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயமாய் எங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தி காத்துக்கொள்ளும், சாட்சியாய் பிள்ளைகளை நிறுத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஸ்தோத்திரம்.